நல்லா யோசிங்க செட்டியார் சார். எனக்கு தொழில் தெரியும், ஆனா பணம் இல்ல. ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க. நம்ம போட போறது என்னவோ 5 லட்சம் தான், ஆனா நமக்கு கிடைக்க போறது 15 கோடி. ஜஸ்ட் 21. சொல்லு, உனக்கு ஜஸ்ட் 21 தானே? இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க நீங்க. இதெல்லாம் நான் இதெல்லாம் கட் பண்றேன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி இன் எக்ஸ்ப்ளோர் மாமா நினைக்கிறேன். பழக பழக பிடிக்குது பழைய ரணங்கள் மறக்கவே தோகை வருடுதே. வாக்கியில் பேசுவோம்ல, நம்ம நாடக கடைக்கு போய் இது வாங்கிட்டு வாங்க, அது மாதிரி நம்ம செட்டியார் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோசஸ்ட் ஆர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பேர் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நத்திங் பட் இது வேறு எதுவும் ரீசன் இல்லை. அதெல்லாம் ஒன்று பழைய ரணங்கள் தோகை வருடுதே. தொட்டு தொட்டு பாக்குற ஜுரம் அந்த மாதிரி சூடா இருக்கான்னு பார்த்தேன். இப்படி அமைக்கி பாக்குற, சாஃப்டா இருக்கான்னு பார்த்தாங்க. புளிஞ்சு பாக்குற, என்ன குடிச்சிருக்கான்னு செக் பண்ணும்ல. அப்படி செக் பண்ணி பார்த்தா சாப்பிடுவீங்க. நீங்க என்ன அன்ஹைஜீனிக் ஆயிருங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வெட்டிங் இது வந்து ரெஸ்டாரண்ட் போனதே வந்து எங்கள் இது வந்து கல்யாணத்தில் தான் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆரம்பித்து எல்லோரும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டை விட இங்கே ஃப்ளோ அதிகமாக இருக்குமே, இங்கே நைட் வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஹலோ வெல்கம் ஆக்டர் சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்களா அண்ணா நகர் டவர் மெட்ரோ ஸ்டேஷன் வாசலில் தான் இருக்கோம். எக்ஸாக்டாக இது நம்ம செட்டியார் பிரியாணி கடைன்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டை பார்த்தோம். சரி, அங்கே ஒரு இதை போட்டோம். எவ்வளோ கடை வந்துச்சு பார்த்தலாம், அந்த பக்கம் கூட இந்த பக்கம் கூட. ஐயோ இங்கே வந்து பிரியாணி ஸ்பாட் இருக்குது. என்னென்ன இருக்குது, என்னென்ன மேட்ரு இருக்குதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். ஆனால் ஒரு மேட்ரு கூட்டமே இல்லாத ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் கடையில். எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம், வீடியோவில் போகலாம். சண்டே இல்லை, சண்டே இருக்கு. சாட்டர்டே மட்டும் மட்டன் பிரியாணி, 65 பிரியாணி, லாலிபப் பிரியாணி அந்த மாதிரிலாம் எல்லாமே சாட்டர்டே மட்டும் போடுறோம். இப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டெய்லி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். டிராஃபிக் ஜாம் ஃப்ரைட் ரைஸ் வச்சிருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி டிராஃபிக் ஜாம் ஃப்ரைட் ரைஸ். சைனிஷ் புட்டியாது. எவ்வளோ பிரியாணி? 150 தான். 150. 65 பிரியாணி 150 தான். அது 150 தான். ப்ளைன் பிரியாணி ப்ளஸ் அதுக்கு வந்து பிரெட் அல்வா. ஐயோ, பிரெட் அல்வா மேலே இது வச்சிட்டாங்கடா, தயிர் பச்சடி. எல்லாம் உணவு தான். அதை விட்டுட்டு பிணைஞ்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு நாகரிகம் இல்லாம எல்லாம் உணவு தானே. இவனை கூட்டுமே 2 இட்லி வாங்கி கொடுத்து அங்கே பாரு, எல்லாமே உணவு தான். அங்கே சாப்பிட்டு போவோம். பிரியாணின்னா தம்பியை மறந்துடுறீங்க. அப்புறம் எல்லாம் உணவு தானே. அங்கே போய் 2 இட்லி சாப்பிட்டு கிளம்ப. அது டிஃபன். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. 150 ருபீஸ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நமக்கு வழக்கம் போல் லெக் பீஸ் கொடுத்தது. என்ன பிரியாணி மேலே ஜொரமே அடிக்கல. லெக் பீஸ் கேட்டு வழக்கம் போல் லெக் பீஸ் வந்து லெக் பீஸ் வந்து ஏய், கேட்கவே இல்லைடா, கேட்காம. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அது இல்லாமல் மேட்ரு விஷயம் என்னன்னா, ஜொரமே அடிக்கல, ஆறி போயிடுது. தொட்டு தொட்டு பாக்குற ஜுரம் அந்த மாதிரி சூடா இருக்கான்னு பார்த்தேன். இப்படி அமைக்கி பாக்குற, சாஃப்டா இருக்கான்னு பார்த்தாங்க. புளிஞ்சு பாக்குற, என்ன குடிச்சிருக்கான்னு செக் பண்ணும்ல. அப்படி செக் பண்ணி பார்த்தா சாப்பிடுவீங்க. என்ன அன்ஹைஜீனிக் ஆயிருங்க. சூடா இல்லை, மெயின் பிரச்சனை தான். எப்படி இருக்கும் பார்ப்போம். நம்ம நைட் பிரியாணி சாப்பிட்டு வந்தது சூடாக இல்லாத ஒரே பிரியாணி தான். எல்லாம் போனாலும் சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கும். சூடாகவே இல்லை. பிரியாணி ஓகேவாக தான் இருக்குது. கறி மட்டும் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் மசாலாவே இல்லை, பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இவ்வளோ கேஷுவலாக இருந்து இருக்கிறவங்களாம் நம்மளை பார்க்க வைக்கிற அளவுக்கு பண்ணாத மாப்பிள்ள. என்ன கத்திரிக்காய் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் புளிப்பு கத்திரிக்காய். இதுவும் பார்ப்போம். புளி பிரியாணி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டு. 2 பீஸு, முட்டை வேற லெவலு, 3 பீஸு. ஓகே, டீசெண்டான ஓகே வேணா புளி பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். கடையே இல்லை, போடவே இல்லை. கட்டி வச்சிருக்காங்க பார்த்து. இல்லை, நான் பார்த்தேன். இல்லை கட்டி வச்சிருக்கேன் பாஸ். சொல்ல என் காதில் சட்டி வச்சுருக்காங்கன்னு வந்துது. நான் பார்த்தா சட்டியே இல்லை, இவங்க சட்டி வச்சுருக்காங்க பார்த்தா. அங்கே வேறு கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சுருக்காங்கண்ணா பார்சல். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. பிரெட் அல்வா அல்டிமேட். பிரெட் அல்வா சுத்தமாக பேசினா பிடிக்காது. சுத்தமாக பேசினாவும் பிடிக்காது. கையில் வரல. சரி விடுங்க, நம்ம தவிர்த்துருவோம். ஓ, தெரிஞ்சா
சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காது. அந்த டைலாக் சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. விடுங்க விடுங்க. சத்தமா பேசாத சுத்தமா பிடிக்காது ரேட்டிங்களா பார்த்து பரியான் தாலி இறக்கிறதுக்கு ரிவ்யூ சொன்னா சாரிண்ணே நான் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு. அதுக்கு தான் நீ அவனை இப்படி ஒரு விளங்காத ஒருத்தர் போய் நீ ரிவ்யூ கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? நானும் ரிவ்யூ சொல்லுவான், மைக்கை நீட்டிக்கிட்டே இருக்கேன், பேசவே மாட்டேன். ஹீட் இல்லை, அதனால டேஸ்ட் அந்த அளவுக்கு தெரியல. சாப்பாடு ரைஸ் நம்மளுக்கு என்னன்னா சோறு எப்படி இருந்தாங்க சாப்பாடு பட் மண்ணில் போட்டு கொடுக்குறேன். சோறு எப்படின்னா சாப்பாடு சாப்பிடுறதுலாம் இல்லை மண்ணை வரை போட்டாது. சாப்பாடு தானே ப்ரோ, சாப்பிட வேண்டியதுதானே. அப்புறம்ண்ணா அது மண் சாப்பாடு ஆகிடல. நான் அப்புறம் நான் ஆத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு நான் அப்புறம் அங்கே சாப்பிட்றேன். இல்லையா உங்கள் வீட்டில் கூழ்? இல்லை ப்ரோ, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. ஏன் கூழ் ஊற்றுறதுக்கு 100 ரூபா தான் ஆகும், அதுக்கு தான் கஷ்டம். அதான் ப்ரோ, ஆடி மாதம் வருமானமே இல்லை எங்கள் கோயிலில். ஓகே ப்ரோ, ரிவ்யூ சொல்லணும்னு பார்த்துனே இருக்கான். நல்லா தான் இருக்கேன். ஆனால் கறியில் நீங்கள் சொன்ன மாதிரி மசாலா கொஞ்சம் இறங்கி இருந்தால் சூப்பராக இருக்கும். சூடாக இல்லாததுனால கறி நம்மளுக்கு ஆடாக இருக்குதான்னு தெரியல. சூடு ஆடு சாப்பிட்றேன். இதெல்லாம் சும்மா சக்கை, அது சும்மா தட்டு. மாட்டுக்கறி பெரிய கறி நம்ம இத்தினூண்டு ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். பெரிய கறினா பெருசாக தானே இருக்கணும், இதான் பெருசாக இருக்குது. இப்போ இதானே பெரிய கறி. அதான் நான் இதில் டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட்டில் தான் வேறு லெவலு பெரிய கறி. டேஸ்ட்டில் வேறு லெவல் பெரிய கறி. அது வந்து வரும் போல இருக்கு பாருங்க. பேசிக்கலி சிங்கர் தான். நம்ம குரலே வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. இப்போ தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் இப்போ நம்ம சாப்பாடு வேறு போயிட்டுருக்குல்ல, சாப்பாடு தான் முக்கியம். அதனால் ஸ்விம்மிங் இப்போ ஸ்விம்மிங் இல்லை ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. நிறைய பிரியாணி போடுறாங்க ஸ்பாட்ஸ்லாம். ஏகப்பட்ட பிரியாணி ப்ரோ, நிறைய பிரியாணி போடுறாங்க ஸ்பாட்ஸ்லாம். ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ட்ரக்கு, அங்கே ஒரு ட்ரக்கு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரக்கு, இங்கே ஒரு ட்ரக்கு. இதில் வந்து அது டேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்ம வந்து எவ்வளோ டேஸ்ட் நம்ம கொடுக்குறோமோ, எவ்வளோ குவாலிட்டி கொடுக்குறோமோ அதுதான் மேட்ரு. நம்ம வந்து இந்த பாம் ஆயில் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறோம். பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு எஸ்பிஎஸ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து வி ஆர் டேக்கிங் இன் குவாலிட்டி. ஸோ நாங்கள் வந்து கேட்ரிங் பண்ணுறதுலே சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம ஃபுட்டு டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம கேட்ரிங் அந்த கேட்ரிங் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சில பிரியாணிலாம் சாப்பிட நைட்டு வந்து பசிக்காது, நெஞ்சரி நைட்டு பசிக்காது. ஆக்சுவலாக நம்ம பிரியாணி சாப்பிட நைட்டு இப்போ 3 மணி சாப்பிட்றீங்க, நான் 2 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் உங்களுக்கு பசி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆக்சுவலாக பிரியாணி குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு ரைஸ் உதிரியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன்றே சூடு மட்டும் இல்லை. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ப்ரோ, இது இப்போ நம்ம 7 o'clock ரெஸ்டாரண்ட்டில் தம் இறக்கின பிரியாணி ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 5 years ஆச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்குது, ஹீட்டு போட்டிருக்கு. தேங்க்யூ. ஓகே, ஓவராலாக வந்து ஃபுட்டு எப்படி இந்த டேஸ்ட் பண்ணோம். ஓகே, நல்லாவே இருந்தது. ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதுவும் ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி இன் எக்ஸ்ப்ளோர் மாமான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஓகே, அப்படி சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்தீங்கன்னா எப்படி இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் போனீங்கன்னா எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் அப்படியே எக்ஸாக்ட் வாசல்லே இருக்குது. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தேடி போய் நம்ம பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுக்குறோம் நம்ம சேனல். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் மாமா. கூடு நக்காத அப்படியே அவர்கிட்ட கொடுத்தோன்னா வேற ஒருத்தருக்கு பிரியாணி கொடுத்துருவாரு. கழுவு கூட தேவையில்லை. டாடா, பை.